أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த உலகத்தில் அனைவரும் கடவுள் கடவுள் தெய்வம் காட் பகவான் கர்த்தர் இறைவன் என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ இந்த இவ்வளவு பெயர் சொன்னீங்களே, கடவுள் என்றும் தெய்வம் என்றும் பகவான் என்றும் இறைவன் என்றும் கடவுள் என்றும் காட் என்றும் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றீர்களே, ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தமோ ஒரு பொருளோ ஒரு விளக்கத்தையோ நீங்கள் கொண்டு வர முடியுமா? உங்களால் முடியுமா? இன்று வரை இந்த மாதிரி சொல்லுக்கு என்ன அர்த்தம், என்ன விஷயம், எந்த விஷயத்தை குறிக்கின்றது, என்னைக்காவது நீங்க இதை பற்றி சிந்தித்தது உண்டா? நான் கேட்கறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கடவுள் என்று சொன்னால் அது என்ன? எதை நீங்கள் கடவுள் என்று கூறுகின்றீர்கள்? அல்லது இறைவன், அல்லது பகவான், அல்லது ரப், அரபி வார்த்தையில் ரப்பு, தமிழில் கடவுள் தெய்வம், ஹிந்தி பாஷையில் பகவான், ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் காட், இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு விதத்தில் ஒரு சொல்லை சொல்லிக்கொண்டு இருக்கின்றீர்களே தவிர, அப்படி என்றால் என்ன என்று இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் அவர்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கின்றார்களா? இது ஒன்றுமே தெரியாமல், இது என்ன விஷயம் என்று புரியாமல், ஆளுக்கு ஆள் இந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தி கொண்டு தன்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, பிறாலும் எதுவும் கேட்க முடியாது. இதை எப்படி மக்களுக்கு உணர்த்துவது, அல்லது என்ன விஷயம் என்று நாம் எப்பொழுது அறிந்து கொள்வது என்று எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே இருக்க, ரெண்டு பேருக்கும் கடவுள்னு என்னன்னு தெரியாது, காட்னு என்னன்னு தெரியாது, இறைவன் என்னன்னு தெரியாது, பகவான் என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாத ஒரு முட்டாள் கூட்டத்தினராக இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முட்டாள் இன்னொரு முட்டாளுக்கு சொல்லுவான் கடவுள் கடவுள்னு சொல்லுவான். அவனு கேட்க மாட்டான், கடவுள் என்ன கேட்க மாட்டான், இவனு கடவுள் என்ன சொல்ல மாட்டான். ரெண்டும் கெட்ட நிலையில் சண்டை மட்டும் பெருசாக வந்துடும். என்ன காரணத்துக்காக நாம் சண்டை போட வேண்டும்? எதை நாம் புரிந்து கொண்டோம், எதை நாம் புரியவில்லை, எந்த விஷயத்திற்காக நாம் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் சிந்திப்பதே கிடையாது. அப்போ என்ன காரணத்திற்காக நீ வாழ்கின்றாய், எதை நீ கண்டுபிடித்தாய், எந்த விஷயத்திற்காக நீ வாழப்போகின்றாய் அல்லது மரணம் அடையப் போகின்றாய் என்றெல்லாம் அவனுக்கு சிந்தனையே கிடையாது. சண்டை மூட்டி விடுறதுலையும் பெரும் பங்கு எடுத்துக்கிறாங்க இந்த கடவுள் வியாபாரிகள். யாராவது ஒருத்தன் என்னப்பா சொல்ற, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு, விளக்கம் சொல்லு அப்படின்னு கேட்க மாட்டான். அப்படி கேட்கறதுக்குள்ள அந்த அறிவும் கிடையாது இவனுக்கு. சொல்றானே அவனுக்கு ஒன்றும் தெரியாது.
நம்ம எதுக்காக பொய்ய சொல்லணும், தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாரி ஏன் பேசணும், ஒண்ணுமே புரியாத விஷயத்துக்கு பெரும் கூட்டத்தை ஏன் கூட்டணும். இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு உன்னத கூட்டத்தை ஏன் பழிவாங்கணும். ஆகவே எந்த அடிப்படையும் இல்லாமல், எந்த முகாந்திரமும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செயலுக்கு அதற்கு ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கடவுள் என்றால் என்னன்னு தெரியாது. ஒண்ணுமே புரியாது. என்னமோ சொன்னா நாங்க செஞ்சுட்டுருக்கிறோம். அவங்க சொன்னா நாங்க செஞ்சுட்டுருக்கிறோம் என்று தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இவ்வளவு லிஸ்ட்டு சொல்லி வச்சுக்கிறீங்க வரிசைக்கா, என்னவென்று யாராவது ஒரு ஆள் கடவுள்னு சொல்றவன் அது என்னப்பா? தெய்வம் சொல்றியா? சரி என்ன அது? அர்த்தம் என்ன? விஷயம் என்ன? காட்ன்னு சொல்றியா? அது என்ன விஷயம்? இறைவன் சொல்றியா? என்ன விஷயம் அது? ரப்புன்னு சொல்றியா? என்ன விஷயம் அது? பகவான்னு சொல்றியா? என்ன விஷயம் அது? இப்படி யாராவது பேசுகிறவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னார்களா? கிடையாது. அப்போ இந்த மனிதர்கள் போக்க போக்க பார்த்தீங்களா? அதுக்கு அப்படி இருக்கட்டும். இப்போ இதற்கு அர்த்தமும், விளக்கமும் எதுவும் தெரியாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னொரு லிஸ்ட் ஒன்று இருக்குதுப்பா. என்ன லிஸ்ட்டு? இந்த அல்லாஹ்ன்னு ஒரு விஷயம். அடுத்தது ஜீசஸ்ன்னு சொல்றீங்க. இது ஒரு பெயர். அடுத்தது கர்த்தர்ன்னு சொல்றீங்க. அடுத்தது புத்தர்ன்னு சொல்றீங்க. சரியா? அடுத்தது முருகன்னு சொல்றீங்க. அடுத்தது சிவன்னு சொல்றீங்க. அடுத்தது குருநானக்ன்னு சொல்றீங்க. இப்படியா ஈசா, மூசா, மோசஸ் இப்படியா ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இருக்கிறீங்க. இவங்க யார்? யார் யாரு என்ன பெயரை சொல்லி அழைக்கின்றீர்களோ அவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாவது சொல்ல முடியுமா? அவர் யாருன்னு சொல்லிருங்க. இவ்வளோ பேர் லிஸ்ட் வச்சுருங்க. வரிசையா லிஸ்ட் வைத்திருக்கிறீங்க. இந்த லிஸ்ட் வரிசையா சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். இவர்கள் யார்? இவருடைய வேலை என்ன? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களால் வர்ணிக்க முடியுமா? விளக்கம் சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தங்க அல்லாஹ்ன்னு சொல்றவங்க, இந்த அல்லாஹ் பற்றி முழு விஷயம் சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல நிரூபிச்சிருங்க. நீங்க சொல்றது மட்டும் இல்லை, நிரூபிக்கணும். விஷயம் தெரிஞ்சு தானே பேச ஆரம்பிக்கிறீங்க. அது யார், என்ன என்பதை விவரிங்க. அடுத்து ஜீசஸ் சொல்லுங்க. அவர் யார்? எந்த காலத்தை சேர்ந்தவர்? அவர் விஷயம் என்ன? அவர் வேலை என்ன? அடுத்தது குருநானக் சொல்றீங்க. அவரை பற்றி முழு விவரம். அவர் யாருன்னு சொல்லுங்க முதல்ல. அது முக்கியம். அவர் யார்? அப்புறம் சிவன்ட்டு சொல்றீங்க. யார் அவர்? முருகன்ட்டு சொல்றீங்க. யார் அவர்? மோசஸ்ன்னு சொல்றீங்க. யார் அவர்? அவர் எப்படிப்பட்டவர்? புத்தர்ன்னு சொல்றீங்க. அவர் யார்? எப்படிப்பட்டவர்? இந்த மாதிரி இத்தனை பேருடைய லிஸ்ட் வச்சுட்டு இருக்கீங்கப்பா நீங்க. அந்தந்த பெயரை கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் விளக்கம் அளிக்கட்டும். இவரா? எனக்கு தெரியும் சொல்லுங்க. இவரா? எனக்கு தெரியும் சொல்லுங்க. அப்படி சொல்லணும். இப்போ இந்த பெயருடைய ஆளு சொல்லிட்டீங்க. இவர் நீங்க சொன்ன ஆள் அனைவரும் மனித உருவில் இருப்பவர்கள். மனித உருவில் இருப்பவர்கள். இந்த மனித உருவை நீங்க தான் ஏற்படுத்தினீங்க. அவ்வளவுக்கும் மனுஷன் போல உருவத்தை நீங்க தான் கொடுத்தீங்க அவங்களுக்கு. 2 கண்கள். நம்மளை போல மனிதன் ஆக்கிட்டீங்க எல்லாரையும். இவங்கெல்லாம் யாருன்னு தான் இவர்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்குறேன். இந்த வரிசையாக லிஸ்ட் வச்சுக்கிறீங்களா?
அந்தந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க இது இவருங்க. இவர் இப்படிப்பட்டவருங்க. இவர் இப்படிப்பட்டவருங்க. அவரை பத்தி முழு விவரத்த சொல்லட்டும். மக்களுக்கு சொல்லட்டும். மக்களும் புரிஞ்சுக்கட்டும். இவரால் மக்களுக்கு என்ன லாபம்? இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்களால மக்களுக்கு என்ன லாபம்? என்ன பிரயோஜனம்? இவங்க என்ன செஞ்சாங்க மக்களுக்கு? என்ன உபதேசம் பண்ணாங்க இவங்க? இவங்கெல்லாம் மனிதர்கள்னு சொல்ல போறீங்களா? அல்லது நீங்க இப்ப சொல்றீங்கல்ல கடவுள்னு. கடவுள்னு சொல்ல போறீங்களா? தெய்வம்னு சொல்ல போறீங்களா? கர்த்தர்ன்னு சொல்ல போறீங்களா? இறைவன்னு சொல்ல போறீங்களா? காட்ன்னு என்ன சொல்ல போறீங்க அவங்கள எல்லாத்தையும்? காடுடைய வேலை என்ன? தெய்வத்தினுடைய வேலை என்ன? என்ன வேலை? உங்க வேலை என்ன? உங்க வேலை என்ன? இப்படி ஒவ்வொன்னுக்கு ஒரு பேரை வச்சுக்கிறீங்க. அந்த பேருக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல உள்ளவங்கலாம் என்ன? இவ பெயருடைய லிஸ்ட்லாம் இவங்கலாம் யார்? எந்த வகையில இவங்க இந்த லிஸ்ட்டுக்கு பொருத்தமானவங்க? எந்த லிஸ்ட்டுக்கு பொருத்தமானவங்க? இந்த பெயர் வரிசைக்கு சொன்னேன். இப்ப எல்லா பேரையும் சொன்னேன். மனித உருவில் உள்ள பெயரை சொன்னேன். இப்ப இந்த பக்கம் கடவுள், தெய்வம், காடு, கர்த்தரு இப்படியாக இறைவன் இப்படி வருது. இந்த லிஸ்ட் என்ன? இந்த லிஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. இதன் அர்த்தம் சொல்லுங்க. இவர்களை பற்றியும் சொல்லுங்க. இப்போ கடவுளை பற்றி நீங்கள் பூர்ணமாக விளக்கம் சொல்லுங்க. கடவுள்னா என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ உங்களால் சொல்ல முடியுமா? நிரூபிக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உலகத்தில் அனைவரும் ஒரு உருவத்தை காட்டி, அது மனித உருவம்தான். இதை காட்டி தான் என் கடவுள் சரி. மனித உருவத்தை காட்டி இதான் கடவுள்னா, கடவுளுக்கு அர்த்தம் என்ன? என்னமோ சொல்கிற கடவுள்னு சொல்கிறப்பா, எனக்கு கடவுள் அர்த்தம் தெரியாதுப்பா. எனக்கு கடவுளுக்கு அர்த்தம் தெரியாது. அது என்ன விஷயம் எனக்கு தெரியாது. என்ன விஷயன்ட்டு எனக்கு தெரியாது. இப்போ நீ தான் சொல்லணும், கடவுள்னா என்னன்னு சொல்லணும், அர்த்தம் சொல்லணும். அப்போ இந்த மனிதர் பேர் சொல்கிறீங்க, வரிசையாக பேர் போட்டுச்சுங்க. இந்த ஒவ்வொருத்தரும் அந்தந்த மதத்தில் உள்ளவங்க என்னன்னு சொல்லி நிரூபிக்கட்டும். இவங்கெல்லாம் இப்போ இருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் வரிசையாக பேர் சொன்னீங்க இத்தனை பேர். இவங்கெல்லாம் மனிதர்களா இல்லையா சொல்லுங்கள். இவங்க நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுள்னு சொல்கிறீங்க. இவங்கெல்லாம் என்ன இருக்கிறாங்க இல்லையா? கடவுள் என்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால்தான், இறைவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால்தான், காட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால்தான், தெய்வம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்தால்தான், இந்த மனிதர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க எத்தனை பேர், இவங்களுக்கு வேலை உண்டு. இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சால் இவங்களுக்கு ஒரு வேலை உண்டு. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? இந்த குரூப்ல உள்ள லிஸ்ட்டில் உள்ள ஆளுங்க என்னன்னு ஏதுன்னு தெரியாது. இவங்கெல்லாம் யாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்னையை பொறுத்தவரை மனிதர்கள். என்னையை பொறுத்தவரை மனிதர்கள். அனைவரும் மனிதர்கள். ஏன்னா நீங்கள் தான் மனித உருவத்தை காட்டிட்டீங்க. இந்த மனுஷங்க இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு மரணம் உண்டு. மனிதர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மரணம் உண்டு. அது எந்த சந்தேகம் இல்லாமல் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா? அவர்கள் உங்களோட பேசினார்களா பேசலையா? நீங்கள் பேர் கொடுத்துக்கிறீங்கல்ல, இவ்வளோ பேர் உங்களோட பேசினார்களா பேசலையா? நீங்கள் ஏதாவது அவரிடம் கேட்டு அவர்கள் ஏதாவது உங்களுக்கு பதில் சொன்னார்களா? மேலும் அதை விட பெரிய கேள்வி, நீங்கள் கடவுள் தெய்வம்னு சொல்கிறீங்களே, நான் உங்களிடம் நான் தான் உங்கள் கடவுள்னு என்னைக்கா சொல்லியிருக்கிறேனா? மனிதரை பார்த்து சொல்லியிருக்கிறேனா? இப்போ ஜீசஸ் சொன்னார், நான் தாங்க உங்கள் கடவுள் அப்படின்னு சொன்னார் அவர். சிவன் வந்தார், நான் தான் உங்கள் கடவுள்ன்ட்டு மக்களை பார்த்து சொன்னாரா? முருகன் வந்தார், நான் தான் உங்கள் கடவுள்னு சொன்னாரா?
மக்களை பார்த்து? புத்தர் வந்தார், நான் தான் உங்க கடவுள்னு சொன்னாரா? குருநானக் வந்தார், நான் தாங்க உங்க கடவுள்னு சொன்னாரா? இதான் இப்போ கேள்வி. முக்கியமான கேள்வி. உங்களுடன் அவரவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மனிதர்கள் உங்களுடன் பேசியிருக்கின்றார்களா? உங்களுக்கு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்களா? உங்களுக்கு அதை தருவேன், இதை தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார்களா? இதற்கு மாறாக ஒருவன் இருக்கின்றான், அவன் அல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாதுன்னு அவனே சொல்லிட்டான். அவனுடைய புத்தகத்தில் இந்த மாதிரி போட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை சொல்கிறான். அந்த புத்தகத்தில் அல்லாஹ் என்பவனுக்கு உருவம் கிடையாது, அவனை ஒரு காலம் பார்க்கவும் முடியாது என்று தன்னை பற்றி அவன் சொல்லியிருக்கின்றான். அவன் சொல்லுகின்றான், அல்லாஹ் அந்த புத்தகத்தை படித்ததினால் பேசுகிறேன். அது சொல்லப்பட்ட விஷயம் என்றால், நான் தான் உங்களுடைய ரப். நான் தான் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை தவிர வேற ரப்பு கிடையாது. நான் தான் உண்மையான கடவுள், உண்மையான தெய்வம், உண்மையான ஆண்டவன், உண்மையான ரப், உண்மையான காட் எல்லாம் நான் தான். என்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்று அந்த அல்லாஹ் என்பவன் இதை பற்றி தன்னை பற்றி இவ்வாறு தன்னுடைய புத்தகம் குர்ஆனாகிய அந்த வேத புத்தகத்தை குறிப்பிடுகின்றான். என்னை வணங்காவிட்டால் நான் உங்களுக்கு கடுமையான தண்டனை தருவேன் என்றும் பறைசாற்றுகின்றான் அவன் கொடுத்த புத்தகம் குர்ஆன் என்ற புத்தகத்தில். இப்போ நான் உங்களை கேட்க கேள்வி, உங்களுக்கு ஜீசஸ் உங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்திருக்கின்றார். அதில் சொல்லியிருக்கின்றாரா, நான் தான் உங்களுடைய இறைவன், நான் தான் உண்மையான ஆண்டவன், என்னை வணங்காவிட்டால் உங்களுக்கு தண்டனை, நரக தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றாரா? புத்தர் உங்களுக்கும் வேத புத்தகம் இருக்குது. அது புத்த பிரான், நான் தான் உங்களுடைய தெய்வம், கடவுள், என்னை வணங்காவிட்டால் உங்களுக்கு தண்டனை தருவேன், என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது என்று புத்தர் என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா உங்கள் புத்தகத்தில்? இதே போல் நீங்கள் லிஸ்ட்டு நிறைய பெயர் கொண்டு வச்சுக்கிறீங்க. அந்தந்த பெயருடையவர் அந்தந்த மதத்தினரிடம் நான் தான் உங்களுடைய கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் என்று சொல்லியிருக்கின்றாரா? அப்போ கடவுள் என்ற என்ன அர்த்தம்? கடவுளுடைய முழு விவரம் என்ன? கடவுள் இருப்பாரா, இறந்து போவாரா? கடவுளை நீங்கள் ஏற்படுத்திங்களா, அவரே வந்தாரா? அப்போ நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க. பார்த்ததுனால தான் அந்த உருவத்தை, மனித உருவத்தை கொடுத்தீங்க நீங்கள் அவருக்கு. சரிதானே? உங்களால் ஏற்படுத்தப்பட்ட கடவுள். அதனால தான் நீங்கள் வணங்கும் ஒவ்வொருத்தரும் தன்னை வணங்கும் கடவுளுக்கு மனித உருவத்தை தவிர வேறு எந்த உருவத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. படம் வரையவும் இல்லை, சிலை வடிக்கவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் நீங்கள் செய்த காரியம் என்னவென்றால் மனித உருவத்தை கொடுத்தீர்கள். மனித உருவத்தை கொடுத்தீர்கள். இப்போ அந்த மனிதர்கள் எங்கே? இன்னைக்கு நீங்கள் அவங்க யாரையும் பார்க்கலப்பா. உங்களுக்கு அவரை பற்றி எந்த விஷயம் தெரியாதுப்பா உங்களுக்கு. இப்போ உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுடைய அவரவர்களுடைய வேத புத்தகத்தை பார்த்து படித்து விளக்க மக்களுக்கு சொல்லுங்கள். இவர்களால் என்ன நன்மை மக்களுக்கு ஏற்பட்டது? இவர்கள் யார்? அவருடைய விசேஷம் என்ன? அவருடைய செயல்கள் என்ன? அவர்களுடைய சக்தி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். இத்தனை பெயர் உடைய லிஸ்ட் வச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஒவ்வொருத்தருடைய சக்தி என்ன? ஒவ்வொருத்தருடைய செயல் என்ன? அவர்கள் எந்த வகையில் மனிதன் சொல்ல போகிறீங்களா, அல்லது சும்மா கடவுளுக்குன்னு சொல்கிறீங்க? கடவுள்னா கடவுள் விஷயத்தைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு இவர் தான் பொருத்தமான சொல்லுங்கள். தெய்வம் சொல்கிறீங்களா, அது விஷயத்தை சொல்லிடுங்க.
அப்போ தெய்வம் நீ சொன்னது சரியாக அந்த ஆள் நீங்கள் நீங்கள் வச்சிருக்கிற லிஸ்ட்டில் வச்சிருக்க பேர் ஒத்துதான் பாருங்கள். இப்போ சொல்லுங்க நீங்கள், இந்த உலகத்தில் எவனும் இந்த லிஸ்ட்டில் பேர் யாருன்னு தெரியாது. இவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு படித்ததும் கிடையாது, ஓதியதும் கிடையாது. எல்லாருக்கும் அவர் வேத புத்தகம் வைத்துட்டுருக்கிறீங்க. அதில் அவருடைய விசேஷ குணம் சக்தி என்ன என்பதை பற்றி அதில் நிச்சயம் போட்டிருக்கு. உங்கள் புத்தகத்தை தெரியா படிக்கலை. எப்படி அல்லாஹ் தன்னை பற்றி தன் விசேஷத்தை பற்றி தன் சக்தியை பற்றி தன் மகத்துவத்தை பற்றி அவன் குறிப்பிடுகின்றான். அதே போல் உங்களுடைய மற்ற எல்லா புத்தகங்களிலும் அவரவருடைய வேத புத்தகங்களில் அந்தந்த மனிதரை பற்றி அந்தந்த பெயருடைய பற்றி அவர் மகத்துவம் சக்தி என்ன என்று கூறப்பட்டிருக்கின்றதா? புத்தர் எடுத்துக்கிறங்க, சிவன் எடுத்துக்கிறங்க, ஜீசஸ் எடுத்துக்கிறங்க, குருநானக் எடுத்துக்கிறங்க, இதே மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து நபர்கள் பெயர்கள் இருக்கின்றன. எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லியிருந்தால் அந்த சக்தியை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, கேட்டிருக்கீங்களா, அது செயலை பார்த்துருக்கீங்களா? அவர் சொன்னபடி ஏதாவது செயல் காட்டியிருக்கின்றார்களா? அவர்கள் மக்களுக்கு செய்த நன்மைகள் என்ன? மக்களுக்கு செய்த நன்மைகள் என்ன? அவர் பேச்சை கேட்காவிட்டால் அவருக்கு என்ன விதமான தண்டனை அந்தந்த மனிதர்கள் கொடுத்தார்கள் அந்தந்த கூட்டத்தினருக்கு? நீங்கள் சொல்லும் கடவுள்னு சொல்லிட்டு கடவுளுக்கு அர்த்தம் தெரியாது. எதுவுமே தெரியாமல் கடவுள்னு சொல்கிறீங்க. அப்போ ஒன்றும் தெரியாமல் கடவுள்னு சொன்னால் அந்த கடவுளுக்கு அர்த்தம் கேட்டால் தெரியல. அப்போ என்ன காரணத்துக்காக கடவுள், தெய்வம், காடு, இறைவன், ரப்புன்னு சொல்கிறீங்க? என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க? அதான் எனக்கு வேண்டியது. என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. எந்தெந்த உண்மையான அசைக்க முடியாத உண்மைகள் கடவுளாக நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள், எந்தெந்த விஷயங்களை கொண்டு கடவுள் என்று தீர்மானம் செய்கின்றீர்கள்? which factors determine God? என்ன சொல்ல போறீங்க? ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி ஒரு அணு அளவு அறிவு இருந்தால் இன்னும் மட்டும் சொல்லியிருக்கலாம். சுத்தமாக 100% என்னென்னே தெரியாது. இத்தனை பெயர் வச்சு உட்காந்துருக்கிறீங்க, யாருன்னு தெரியாது, எப்படிப்பட்டதுன்னு தெரியாது, அவர் சக்தி என்னன்னு தெரியாது, அவரிடம் என்ன சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லியிருந்தால் அப்படி சொல்கிறீங்கன்னா எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, இப்போ செஞ்சிட்ருக்காருன்னு காட்டுங்க. இவர்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுவதற்கும் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் வந்தார்களா? எந்த உதவியும் செய்யாமல் உங்களை காப்பாற்றுவதற்கோ எந்த தகுதியும் பெறாத மனிதர்களா இவங்கெல்லாம்? இதுதான் இப்போ கேள்வி. வரிசைக்க சொன்னீங்கல்ல, அல்லான்னு சொன்னீங்க, ஜீசஸ்ன்னு சொன்னீங்க, புத்தர்ன்னு சொன்னீங்க, குருநானக்னு சொன்னீங்க, சிவன்னு சொன்னீங்க, முருகன்னு சொன்னீங்க, மோசஸ்ன்னு சொன்னீங்க, இன்னும் எத்தனையோ பேர் சொல்கிறீங்க. சார் பாருங்கள், இவர்கள் மக்களுக்கு செய்த நன்மைகள் என்ன? மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்களா? உங்களை வியாதிகளோ துன்பங்களோ பிடித்த நிலையில் அந்த வியாதிகளையும் துன்பங்களையும் போக்கியவர்களா இவர்கள்? இவர்கள் செய்த மகத்தான காரியங்கள் என்ன? இப்பொழுதும் அந்த காரியத்தை அவர்கள் இல்லை. இப்போ உங்களை பொறுத்தவரையும் கிடையாது. இருக்குன்னு சொல்ல தெரியல, இல்லைன்னு சொல்ல தெரியல. இப்போ இருக்கும் பொழுது இன்னைக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அவர்கள் இறந்து போய்விட்டார்களா, மரணம் அடைந்து விட்டார்களா, அல்ல இருக்கின்றார்களா? உங்களை பார்த்து கொண்டும் உதவியும் செய்து கொண்டிருக்கின்றார்களா? சொல்லுங்க பாப்போம். நீங்கள் உதவி செஞ்சிட்ருக்கிறாரு, எங்களை இவர் காப்பாற்றிட்டுருக்கிறாரு, எங்கள் துன்பங்கள்லாம் இவர் நீக்கிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் நான் கேட்டதான் கொடுத்துட்ருக்கிறாரு, இவ்வாறு சொல்ல போகின்றீர்களா?
அப்படி சொல்வீர்களேயானால், இவர் எங்கள் மகத்தான கஷ்டம் துன்பத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் என்று இப்படி சொல்லப் போகின்றீர்களா? அப்படி சொல்வதாக இருந்தால் உங்களிடம் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். அதற்கு நீங்கள் சரியான பதில் சொல்ல வேண்டும். அது சொல்வதற்கு முந்தி நீங்கள் இவர்களில்னா என்ன, இந்த குரூப் என்ன, இது ஒவ்வொன்றுக்கும் விடை சொல்லுங்கள், அர்த்தம் சொல்லுங்கள், விளக்கம் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு இந்த இருக்குது ரப்பு, இறைவன், கடவுள், தெய்வம். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள அர்த்தம் விளக்கம் என்ன? இது எந்த விஷயத்தை குறிக்கின்றது? கடவுள் என்ற வார்த்தை, இறைவன் என்ற வார்த்தை, பகவான் என்ற வார்த்தை என்ன விஷயத்தை குறிக்கின்றது? நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள்? இது ஒரு லிஸ்ட். இப்போ பெயர்கள். இது இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் யார் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் அந்தந்த குரூப்பை வச்சிட்டுருவாங்க, சொல்லட்டும். உதாரணமாக இந்த முஸ்லீம் சொல்கிறாங்க, அவங்க அல்லாஹ் பற்றி சொல்லட்டும். கிறிஸ்துவன் சொல்கிறீங்க, ஜீசஸை பற்றி சொல்லட்டும். புத்திஸ்ட்னு சொல்கிறீங்க, புத்தரை பற்றி சொல்லட்டும். ஹிந்துன்னு சொல்கிறீங்க, ஹிந்து கடவுள். கிருஷ்ணன் இருக்கிறார், சிவன் இருக்கிறார், முருகன் இருக்கிறார். இவங்களாம் யாருன்னு சொல்லட்டும். ஒவ்வொருத்தரும் ஒரு பெயருடைய மனிதர்களை கும்பிடுறீங்கள, வணங்குறீங்க. இவங்களை யாருன்னு முதல் சொல்லட்டும். என்ன காரணத்திற்காக நீங்கள் அவர்களை வணங்குகின்றீர்கள்? காரணம் எல்லா ஜாதியும் இங்கே ஒரு ஆள் விட்டு வைக்கல, அவ்வளோ பேரும் கேட்குறேன். என்ன காரணத்திற்காக இவர்களை நீங்கள் ஆராதனை செய்கின்றீர்கள், வணங்குகின்றீர்கள், தொழுகின்றீர்கள்? என்ன செய்யுங்க, என்ன காரணம்? அவர்களை பற்றி என்ன புரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் இவ்வாறு செயல்முறையில் செய்து கொண்டிருக்க அவர்களை பற்றி நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? உங்களுக்காக இந்த கேள்வியை நான் கேட்கின்றேன். இதற்கு ஒழுங்காக பதில் சொன்னால், பதில் சொல்வர்களாக இருந்தால் நான் அடுத்த கேள்வி ஆரம்பிக்கிறேன். உண்மையான இறைவன் சொல்கிறீங்க, அதன் அர்த்தம் என்ன? அதான் அவங்க சொல்ல போகிறேன். கடவுள்னு சொல்கிறீங்கள, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? காட், அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? பகவான், இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? ரப்பு, இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன நாங்கள் சொல்ல போகிறோம். இவர்கள்லாம் யார்? இவர் பெயர் சொல்லுகிறீங்க, இவங்கெல்லாம் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவ்வளோ பேரையும் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் ஆளுங்க பற்றி சொல்ல தெரியல. உதாரணமாக புத்திஸ்ட் இருக்கிறீங்க, அவங்க கடவுள் புத்தர்னு சொல்கிறீங்க, அவங்க பற்றி அவங்க சொல்ல தெரியல. அதுமாதிரி ஹிந்துஸ் இருக்கிறீங்க, சிவன் சொல்கிறீங்க, இவர் தான் கடவுள்னு சொல்கிறீங்க. அவர் எப்படி, எனக்கு கடவுள் என்னப்பா, இவர் யார், கடவுள்னு அர்த்தம் சொல்லிவிட்டு இவர் யார் அது சொல்ல தெரியல உங்களுக்கு. அல்லான்னு சொல்கிறீங்க, அல்லான்னு என்ன? அவனு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். பார்க்க முடியாதுன்னு எப்படி நீ கண்டுபிடிச்ச? மற்றவங்கெல்லாம் உருவத்தை கொடுத்துட்டாங்கப்பா, கண்ணு, கை, கால் மனுஷன் ஆகிட்டாங்கப்பா, எல்லாரும் உலகம் போடுவா. ஆனால் இவன் மட்டும் உருவம் கிடையாது அப்படி அவன் சொல்கிறான். நீ என் ஒர்க்கான பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படி பார்க்க முடியாதாலும் எப்போ பார்த்தான், என்ன பேசுனான், அது சொல்ல தெரியாது. இப்படியாக போய் கொண்டிருக்குதுப்பா உன் கடவுள் பேச்சு. நீங்கள் யாரை கடவுள் சொல்ல, அந்த உருவம் உள்ள மனிதர்கள் பேச்சு போயிட்டுருக்குது. நீ என்ன செய்ய போறீங்க இப்போ? எதுக்கு தேவையில்லாத விஷயம், புரியாத விஷயத்தில் இவ்வளோ தலையிட்டு அதுக்கு பெரும் கூட்டம் வைத்து கொண்டு அந்த கூட்டம் இன்னொரு கூட்டத்தை தாக்கி பேசுவதும், அடித்து கொலை பண்ணுறதும், லூட் பண்ணுறதும், பெரிய ப்ரொசஷன் பண்ணுறதும், கலவரம் உண்டாக்குறதுலையே தான் போயிட்டுருக்க தவிர, என்னப்பா நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒன்று விஷயம் தெரியாத இவ்வளோ பெரிய சண்டை சச்சரவு, மதக்கலவரம், மதம் சொல்லிக்கிட்டு கோடிக்கணக்கான மதத்தை வச்சுக்கிட்டு, மதம் என்றாலே அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை. அந்த மதம் பேச்சே கிடையாது மனிதனுக்கு ஒரே ஒரு பேச்சு, நன்மையான காரியங்களை செய்வதும்
அதை மக்களுக்கு சொல்லுவது. இதுதான் செய்யணும். இந்த காரியத்தை செய்வன்னா தன்னை யாரை புரிஞ்சுக்கிடுவான். இந்த லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் யாருன்னு புரிஞ்சுக்கிடுவான். சண்டை சச்சரவு உண்டாக்குறது, அதில் குளிர் காயிறது, இந்த பேச்சு உலகத்தை எங்கேயும் இருக்காது. ஆனால் அந்த நன்மையான காரியங்களும் பேச்சும் செயலும் என்னைக்கு அற்று போய்விட்டது. இன்றைக்கி யாருமே எதுவுமே செய்யலை. எங்கே போய் கொண்டிருக்கிற இந்த உலக மக்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஃபைனல் கேள்வி கேட்குறேன். இந்த லிஸ்ட்டு வரிசையாக சொல்கிறீங்கள, என்ன அர்த்தம்? இந்த லிஸ்ட்டில் வரிசைக்கு ஆளுங்க பேர் சொல்கிறீங்க. யார் இவங்க? இவங்க யார்? முழு விவரம் நீங்கள் சொல்லுங்கள். மேற்கொண்டு முன்னேறுவதற்கு நான் உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ்.